இந்த வீடியோவில் நம்ம யூடியூப் வீடியோஸ்க்கான பேக்ரவுண்ட் மியூசிக் 100% ட்ரஸ்டட் சோர்ஸ்லேருந்து எப்படி ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அந்த ட்ரஸ்டட் சோர்ஸ் என்ன அப்படின்னா யூடியூப் ஆடியோ லைப்ரரி. ஸோ இந்த லைப்ரரியில் நமக்கு தேவையான நிறைய மியூசிக் அவைலபிளாக இருக்கும். இந்த யூடியூப் ஆடியோ லைப்ரரியிலேருந்து மியூசிக் எப்படி டவுன்லோட் பண்ணலாம், ஸோ அந்த மியூசிக்கை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சின்ன ரூல் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ரூல் என்ன அப்படின்றத பற்றி நம்ம கிளியராக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். கூகுள் க்ரோமில் சர்ச் பாரில் youtube.com அப்படின்றத டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணதுக்கப்புறம் சர்ச் கொடுத்துடலாம். இப்போ நமக்கு யூடியூப் கூகுள் க்ரோமில் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே 3 டாட் டிஸ்பிளே ஆகுது இல்லையா, அந்த 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கணும். இதில் டெஸ்க்டாப் சைட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை டிக் கொடுத்துக்கணும், அதாவது எனேபிள் பண்ணிக்கணும். ஸோ இது நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணும்போது மட்டும் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சிஸ்டமில் யூஸ் பண்ணும்போது டேரெக்டாகவே கூகுள் க்ரோமில் யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட சேனலோட லோகோ ரைட் சைட் கார்னரில் டிஸ்பிளே ஆகும். அதில் யூடியூப் ஸ்டூடியோ அப்படின்ற அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். இப்போ யூடியூப் ஸ்டூடியோ கூகுள் க்ரோமில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மெனூஸ் டிஸ்பிளே ஆகும். அந்த மெனுவில் லாஸ்ட்டாக இருக்கிற அந்த மியூசிக் சிம்பலை கிளிக் பண்ணிக்கணும். இந்த மியூசிக் சிம்பலை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு யூடியூப் ஆடியோ லைப்ரரி ஓப்பன் ஆகும். இந்த ஆடியோ லைப்ரரியில் நிறைய மியூசிக் நமக்கு அவைலபிளாக இருக்கும். மோர் தென் 1000 மியூசிக்கு மேலே நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அப்பப்போ நமக்கு இதில் அப்டேட்டும் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ நம்ம இதுலேருந்து எவ்வளோ மியூசிக் வேணாலும் நம்ம டவுன்லோட் பண்ணி நம்மளோட யூடியூப் வீடியோஸ்க்கு பேக்ரவுண்ட் மியூசிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மியூசிக் இல்லாமல் சவுண்ட் எஃபெக்ட் வேணும் அப்படின்னாலும் பக்கத்தில் இருக்கிற அந்த சவுண்ட் எஃபெக்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நிறைய சவுண்ட் எஃபெக்ட் நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுலேருந்து நமக்கு எது வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் தேர்ட் ஒன்னாக இருக்கிற ஸ்டார்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனில் நமக்கு பிடிச்சமான மியூசிக்கை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் மியூசிக்கில் எந்த மியூசிக் நமக்கு வேணுமோ அது பக்கத்தில் ஸ்டார் மாதிரி சிம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டார்டில் போயிட்டு நமக்கு சேவ் ஆகிடும். ஸோ நமக்கு எப்போ வேணுமோ அப்போ நம்ம அந்த ஸ்டார்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷன்லேருந்து அந்த மியூசிக்கை நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற அடுத்த ஃபியூச்சர் என்ன அப்படின்னா இந்த மியூசிக் கீழே சர்ச் ஆர் ஃபில்டர் லைப்ரரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பர்டிகுலராக ஒரு கேட்டகரி டைப் ஆஃப் மியூசிக்கை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி வியூ பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் மூட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் சேடு, ஹாப்பி இந்த மாதிரி நிறைய மியூசிக் இதில் அவைலபிளாக இருக்கும். டியூரேஷன் அப்படின்ற அந்த ஆப்ஷனில் 2 minutes 4 minutes இந்த மாதிரி நம்ம டைமிங்க்கு ஏற்ற மாதிரி மியூசிக் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூஷன் ரெக்கார்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நான் இப்போ கொடுத்துருக்கேன். இந்த லிஸ்ட்லேருந்து இப்போ நான் ஒரு மியூசிக்கை ப்ளே பண்ணுறேன். மியூசிக்கை ப்ளே பண்ணும்போது பக்கத்தில் அந்த டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வியூ ஆகும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது இந்த மியூசிக் நம்மளோட மொபைலில் டைரெக்டாக டவுன்லோட் ஆகிடும். இந்த ஆட்ரிபியூஷன் ரெக்கார்ட் அப்படின்ற இந்த மியூசிக்கை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ரூல் இருக்குது. அது என்ன அப்படின்னா அதில் சிசி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வியூ ஆகுது இல்லையா, அந்த சிம்பிளை நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி நமக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் சம் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம பேஸ்ட் பண்ணணும். இது எப்படி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் இந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கணும். இதை காப்பி பண்ணுறதுக்கு அந்த பேஜுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த சிம்பிளை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த லிங்க் காப்பி ஆகிடும். ஸோ இந்த லிங்க்கை காப்பி பண்ணதுக்கப்புறம் நம்ம வீடியோவில் இந்த மியூசிக்கை யூஸ் பண்ணும்போது அந்த வீடியோவை நம்ம பப்ளிஷ் பண்ணும்போது டெஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க்கை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லா மியூசிக்கும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த சிசி அப்படின்ற இந்த சிம்பிள் இருக்கிற இந்த மியூசிக் மட்டும் நம்ம இந்த மாதிரி ஒரு ஆட்ரிபியூஷனை நம்மளோட வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி சிசி அப்படின்ற இந்த ஆப்ஷன் இல்லாத மற்ற எல்லா மியூசிக்குமே நம்ம நார்மலாக நம்ம நம்மளோட யூடியூப் வீடியோஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ட்ரஸ்டட் சோர்ஸ்லேருந்து நம்ம கிடைக்கிறதுனால 100% காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக்காக நமக்கு இருக்கும். ஆட்ரிபியூஷன் ரெக்கார்ட் கேட்டகரிக்கு மட்டும் நம்ம இந்த ரூலை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் நம்ம யூடியூப் ஆடியோ லைப்ரரியில் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ரூல். இந்த டைப் ஆஃப் மியூசிக் பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த சிசி சர்டிஃபிகேட் பேஜ்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம படித்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. நன்றி.